வடக்கில் எத்தனை பேர் அந்த ரெக்கார்டிங் எடுத்து தரப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்ட பிரதேசம் அதில் 30 எத்தனை பெர்சன்டேஜ் வருங்க வடக்கில் ஜனாதிபதி போகிறார். வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிற வேண்டு லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறார்களை விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நான் கார்டை கிரியேட் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறேன். வாகனங்கள் போது ஜனாதிபதி போகிறாது இல்லைன்னு தொடர்ச்சியாகவும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வாகனங்கள் அணிவகுத்து போகிறதால ஜனாதிபதி போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரப்படுறாங்க அங்கே வாகனம் வருது. அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் நிரந்தர தேர்வு நிரந்தர தேர்வு நிரந்தர தேர்வு பட்டம் மீட்டில பட்டம் மீட்டில பட்டம் மீட்டில வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வேண்டாம் 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 வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வேண்டும் வேண்டாம் நிரந்தர தேர்வு நிரந்தர தேர்வு நிரந்தர தேர்வு நம்ம ஜனாதிபதி போகிறார். வேண்டாம் 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 ஜனாதிபதி போகிறார். நிரந்தர தேர்வு நிரந்தர தேர்வு வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை ஓகே ஜனாதிபதி போயிட்டார். ஜனாதிபதி போயிட்டார் போயிட்டான் இப்போ ஆறு அமைச்சர் சந்திரசேகர் போகிறார். சந்திரசேகர் போகிறார். பட்டம் மீட்டில ஒவ்வொரு அமைச்சர் மேலும் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் போய் கொண்டிருக்கிறார். அள்ளி கொடுத்தோம் வேண்டாம்
வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கடமையில் தொடர்ச்சியாக போலீசார் அதி பாதுகாப்பு கொடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி சென்றது போன்றும் தெரிகிறது, செல்லவில்லை போலும் தெரிகிறது. அமைச்சர்கள் மேலே போய் கொண்டிருக்கிறோம், ஆளுநர் மேலே போயிட்டினோம், எல்லாருமே போயிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்தும் அதிக அளவிலான போலீஸார் இதில் இப்போ நிற்கிறாங்க. பாதுகாப்பில் போராட்டத்தை அடக்குவதற்காக நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர்கள் அமைச்சர்கள் மேலே தான் போன மாதிரி கிடக்குது. ஜனாதிபதி போயிட்டாரா என்னென்னு சரியாக தெரியலை. வாகனங்கள் போய் கொண்டிருக்கு, தொடர்ச்சியாக பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம் அவர் போயிட்டாராம், அங்கே போன மேடம் அவங்க அங்கே நிற்க போகிறாங்க. ஜனாதிபதி வருவார், அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். வேறு பாதையிலே பட்டதாரிகளை மதிக்காது அவர்களை சந்திக்காது சென்றிருக்கிறார் என கூறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நடு வெயிலையும் பாருங்க, ஜனாதிபதியை சந்திக்கலாம், எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் சொல்லலாம் என்று சொல்லி பாருங்க. இவ்வளோ வெயிலுக்கையும் சாப்பிடாம தண்ணி வண்ணி இல்லாமல் இவ்வளோ தூரம் இருக்கிற ஜனாதிபதி வேறு பாதையால் சென்றதாகவும் வந்து போலீஸார்கள் வந்து சொல்லுகிறார்கள். பார்ப்போம். ஆனால் ஜனாதிபதி சென்றிருந்தால், நான் யோசிக்கவில்லை, ஜனாதிபதி சென்றிருந்தால் இவ்வளவு போலீஸ் வந்து நிற்பாங்களான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ போய் நிற்கிறேன். இந்த சந்தியில் நிறைய போலீஸார் வந்து இதில் இருக்கிறாங்க. அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி நிறைய பேர் நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறேன். இல்ல நீங்க நடக்க நீங்க நில்லுங்க. நீங்க அப்படியே இல்லைங்க அப்படியே இல்லைங்க வேண்டும் 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 டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இப்போ வந்திருக்கிறார். கதைக்கு தொடங்கின உடனே கார்டை கிரியேட் பண்ணுறது மற்றது அது அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கார்டை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தானே போகிறீங்க, நார்மலாக யூனிவர்சிட்டி பாஸ் டிஓவாக போகிறீங்க, நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார். நெக்ஸ்ட் நான் உங்களோட விஷயம் கழிச்சிருக்கேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் நிப்பாட்டினா ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கு நான் அதுக்கு கூட விஷயம் காய்ச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த அது மட்டுமில்லை அந்த சுகாதாரத்துடைய ஊழியர் அந்த பிரச்சனையும் காய்ச்சினா நம்ம அவருக்கு ரெண்டுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நடவடிக்கை எடுக்கிறது அது சரியான. இப்போ நான் பேர் இலங்கை ஃபுல்லாக தான் எடுக்கிறேன். அந்த ரெக்கார்டிங் எடுத்து தரப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்ட
உட்பட்ட பிரதேசம். அதில் 30,000 வரும் வடக்கில் 5 மாவட்டத்தில் ஏற்ற மாதிரி பெர்சன்டேஜ் வருமா? நான் அதை சிறப்பாக கேட்டேன்னா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதான்றதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன் நான். அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் லைவ்ல இதில் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஓகே. எங்களுக்கு நான் திருப்ப நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபை நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கேட்க வேண்டிய கடமை உங்கள்ட்ட சார்பாக கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் கேட்டேன். தேங்க்ஸ். நாங்கள் இவ்வளோ பேர் சார்பாக நான் உங்களை நன்றி சொல்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. அதுக்குரியப்பன் அது செய்வினமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானம். இப்போ சொல்லியிருக்கிறார் செய்கிறான். இப்போ தான் நான் கேட்டேன்னா நான் சுதார ரிலீஸ் பண்ண சொல்லி யார் இப்போ அரசியல் கைதியை ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறார். ஏன் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கார்? ஒரு உள்ளூராட்சி சபையும் மாநசபையும் அதுக்கு வேணும். அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லி விருதாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஒரு பொறுப்பு கூற யாருன்னு கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் அது தானே உங்களுக்கு 3 கத்திர தோட்டத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க. அதான் அதுக்கு பொறுப்பு கூட நான் உண்மையில கூட அதுதான் நாங்கள் பலமாக நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்களும் அந்த மீட்டிங்கில் சரி கலைக்கிறதுக்கு நாங்கள்